2026 ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? கோவிந்தா கோவிந்தா. உங்களோட நிலைமை இதுதான். என்ன ப்ரோ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையா சொன்ன. ஃப்ரீலான்சிங் எதை பத்தி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சீங்களா? ஓன் இன்ட்ரெஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இல்ல சில பேர் ஓன் இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. பட் நிறைய பேர் யூடியூப் ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சல, எவனாவது 30 நாட்கள்ல நான் இவ்வளவு சம்பாதிச்சேன், 15 நாள் இவ்வளவு சம்பாதிச்சேன், உங்களால சாதிக்க முடியும் ரெடியா அப்படின்னு கேட்டிருப்பான். அதை பார்த்து ஓவரா டோபமைன் பூஸ்ட் ஆகி உள்ள போய் பார்த்துட்டு, பரவாயில்லையே அவனும் 30,000 வின் பண்ணிருக்கான், 15,000 வின் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு நானும் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு நினைச்சீங்கன்னா, அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்க. 1 வீக் நல்லா ஸ்டார்ட் பண்ணி நல்லா என்கேஜ்மெண்டா ஏதாவது ஒரு ஃபீல்டு, வீடியோ எடிட்டிங்கோ இல்ல கிராஃபிக் டிசைனோ தம்ப்லைன் டிசைனிங்கோ ஏதோ ஒரு இதுல யூடியூப்பை பார்த்து கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. பட் 1 வீக் ஆச்சு, 2 வீக் ஆச்சு, 3 வீக் ஆச்சு, 1வது வீக்லயே போயிரும். என்னடா சொல்ற? சில பேர் 3வது வீக்லயே அவ்வளவுதான்டா, இல்ல நம்மளுக்கு ஒரு மண்ணும் ஆகாதுன்னு சொல்லிட்டு குவிட் பண்ணிட்டு போயிருவாங்க. சில பேர்லாம் 30 நாள் கஷ்டப்பட்டு கத்துக்கிடுவாங்க. அதாவது அவன் சொன்ன அந்த 30 days அவ்வளவுதான்டா, நம்ம தான்டா எடிட்டரு, நம்ம தான்டா கிராஃபிக் டிசைனர் அப்படின்னு சொல்லிட்டு காரை தூக்கி விட்டு கெத்தா சுத்திட்டு இருப்பாங்க. சரி அதான் 30 நாள் கிராஃபிக் டிசைன் கத்துக்கிட்டோமே, எடிட்டிங் கத்துக்கிட்டோமே, தம்ப்லைன் கத்துக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஏத்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்கும்ல, ஃப்ரீலான்சிங் வெப்சைட்னு சொல்லிட்டு ஃபைவர், அப்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு அதுல போயிட்டு போர்ட்ஃபோலியோ எல்லா கடமையும் கிரியேட் பண்ணிட்டு ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான், நாளையில இருந்து கிளைண்ட் டார்ச்சர் தாங்க முடியாது. அமைதி அமைதி அமைதி, சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா தூங்கிருப்பாங்க. அடுத்த நாள் போய் பார்த்தா ஈக்காக கூட எட்டி பார்த்திருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் என்னடா பண்ணோம், இவ்வளவு கத்துக்கிட்டோம், 30 நாள் ஆச்சு, அவ்வளவுதான் 30 நாள் அவன்லாம் ஏன் பண்ணா நம்ம ஏன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மிச்ச ஃபைவர்ல இருக்கோ அப்வொர்க்ல இருக்க ஒர்க் எல்லாம் போய் பார்த்தா என்னடா அவ்வளவுதான். நம்மளாம் அதுக்கு ஒப்பிட்டா கடல்ல ஒரு சின்ன சிப்பி இருக்கும் தெரியுமா, அதுல ஏதோ அதே மாதிரி இருக்கிற ஒரு சின்ன சிப்பி. இதுக்கு மேல கடல்ல நிறைய பெரிய பெரிய சிப்பிஸ் எல்லாம் கிடைக்கும். அந்த அளவுக்கு வீடியோ எடிட்டர்ஸ் நிறைய பேர் அங்க இருக்காங்க. அது போக கடல் வேற இருக்கு. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றேன். நான் இப்படிதான் பார்த்து ஷாக் ஆனேன். இதெல்லாம் பார்த்துட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு அவ்வளவுதான்டா ஃப்ரீலான்சிங்காவது மண்ணாவது, நம்மளுக்கு எல்லாம் ஒண்ணு மண்ணும் செட் ஆகாதான்னு சொல்லிட்டு பாதி பேர் குவிட் பண்ணிடுவாங்க. இதுல நிறைய பேரு அந்த ஏதாவது ஒரு வீடியோ பாத்திருப்பீங்க தெரியுமா, அங்க போயிட்டு கமெண்ட்ல திட்ட ஆரம்பிச்சு, 30 நாள் பார்த்தேன்டா ஒண்ணு கிடைக்கலடா, அவ்வளவு கிளைண்ட்ஸ் பிடிக்கவே கஷ்டமா இருக்கு, கிளைண்ட்ஸ் எப்படி தெரியுங்கன்னு பிடிக்க, நான் வீடியோ எடிட் பண்றதா நான் தான் கெத்துன்னு நினைச்சேன். ஒரு என்னோட பல மடங்கு நிறைய பேர் யூடியூப் எடிட்டிங் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கத்திருப்பீங்க, ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருப்பீங்க. ஆனா அட வெக்கம் கட்டுவீங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலிய மாலே? சோ அவங்க 30 நாள்ல ஏன் பண்ணிருப்பாங்கன்னு கேட்டா கண்டிப்பா ஏன் பண்ணிருப்பாங்க. எப்படி 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 எப்படி? ஏன்னா அவங்க ஒன்னும் பிகினர்ஸா எதுவும் கிடையாது, அவங்களுக்கு தெரிஞ்ச டொமைன்ல கரைச்சு குடிச்சவங்களா இருக்கலாம். சோ அதனால அவங்க 30 நாள்ல அந்த அவ்வளவு பெரிய அமௌண்ட் வந்து ஈஸியாவே அவங்களுக்கு ஏன் பண்ணிடும். அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ் 30 நாள் இப்ப ஈஸியா ஏன் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது டவுட் தான். ஏன்னா ஃப்ரீலான்சிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல உங்களுக்கு கிளைண்ட்ஸ் வரதே ரொம்ப கஷ்டம். அது போக உங்களுக்கு ஒரு கிளைண்ட்ஸ் வந்துட்டாலோ தம்பி 500 ரூபாய்க்கு பண்ணிக்கலாமாப்பா, 200 300 அப்படின்னு அவங்க ஃப்ரீயா இருந்தாலும் கால குடிசையா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதான் ஃப்ரீலான்சிங் நிலைமை. அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸை ஃப்ரீயா ஒர்க் பண்ணி ஒரு 100-200 ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு அமௌண்ட்ஸை நீங்க பிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அது வரைக்கும் ஃப்ரீலான்ஸ் நிலைமை. ஏன்னா ப்ரோ அப்போ ஃப்ரீலான்சிங் இப்போ ஓபன் பண்ணா நம்மளால காசுலாம் ஏர்ன் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஏர்ன் பண்ண முடியும். அந்த 1 வீக் கத்துக்கிட்டேன், 2 வீக் கத்துக்கிட்டேன், அந்த ஸ்கில்லாம் வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணுமே இல்ல. சோ நீங்க கத்துக்கிறதா இருந்தா கான்ஸ்டன்சியா கத்துக்கிட்டே இருங்க. நீங்க எதை கத்துக்கிட்டாலும் சரி, எதை ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, அதுல கான்ஸ்டன்சி இல்லனா கண்டிப்பா அந்த இதுல சக்சஸ் ஆக முடியுமான்னு கேட்டா சோ நீங்க ஃப்ரீலான்சிங் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல, உங்க ஃபேமிலி சர்க்கிள்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யார்ட்டானாலும் அப்படி ஒரு ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன், இப்படி சர்வீஸ் நான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சவங்க இல்ல உங்களுக்கே தெரிஞ்சுன்னா எனக்கு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஃபர்ஸ்ட் கலாய்க்க தான் செய்வாங்க. ஒன்ஸ் உங்க ஒர்க் பேச ஆரம்பிச்சுன்னா அதை பார்த்துட்டு அவங்களே பாராட்ட ஆரம்பிச்சிருவீங்க. என்ன சூப்பரா இருக்கு, இருக்கட்டும். சில பேருக்கு தோணும் ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது, ஃபேமிலி எல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னீங்களா, ஃபைவர் வாட்ஸ்அப் அப்படின்ற இதுல போயிட்டு உங்களுக்கு கிளைண்ட் தேடி வருவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 to 4 வெப்சைட்ஸ் இருக்கு, பேக்ரவுண்ட்ல நான் போட்டு விட்டுருக்கேன். சோ அதை செக் பண்ணி பாருங்க. அந்த வெப்சைட்ல நீங்க ஈஸியா கிளைண்ட ஸ்கிராப் பண்ணி தேட முடியும். ஜஸ்ட் அது ஒரு ஈஸியான ஒரு கூகுள் மேப்ல நிறைய கிளைண்ட்ஸ் இருப்பாங்களா, ஸ்டாப்ஸ் வச்சிருப்பாங்க, அவங்களோட இமெயில் ஐடி, அட்ரஸ், போன் நம்பர்ஸ் அதெல்லாம் கிடைக்கும். நீங்க அதை அவங்களை ரீச் அவுட் பண்ணி கேட்டுக்கலாம். சோ அந்த லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும், பேக்ரவுண்ட்லயும் போட்டிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க.
நூறாண்டு காலம் வாழ்க. ஆல்ரைட் folks, இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணதா கொஞ்சம் சொன்னேன். ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்றது தப்பு இல்ல. ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுல கான்ஸ்டன்சியா ஒர்க் பண்ணிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒன்ஸ் ஒரு டைம்ல நம்ம பிரதீப் ப்ரோ சொன்னதுதான் வருது. ஆனா லைஃப்ல ஒரு பாயிண்ட் வரும். அந்த பாயிண்ட் வந்தா அதுக்கப்புறம் இந்த உலகமே நம்மள வேடிக்கை பார்க்கும். கண்டிப்பா அது வரும். சோ நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருந்தா கண்டிப்பா அந்த பாயிண்ட் வரும். சோ அந்த டைம் வரம்ஸ்ல உங்க டேலண்ட காட்டலாம். சோ நம்ம வீடியோ எடிட் பண்ணது நான் தான். ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ப்ரோ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். சோ இன்னொரு ஆசமான வீடியோல பாக்குறேன். பை. தெருவுக்கு வாடா சொல்லிட்டு போ.